இறையருள் நம் அனைவர்கள் மீதும் பொழிட்டுமாக. புனித ரம்லான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புனித ரம்லான் மாதத்துடைய அருளை நாம் அனைவரும் பெறக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரம்லான் மாதத்தை மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக வேத வரிகளும் தூதர் மொழிகளும் என்ற தலைப்பின் கீழ் திருக்குரானுடைய கருத்துக்களையும் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாம் தினமும் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக அமுல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய ரம்லானுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் தர இருக்கிறேன். அதன் அடிப்படையில் அறிவு உடையவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அதில் 3வது அத்தியாயம் 190-91 வசனங்களில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கு அமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவு உடையவர்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் எத்தகையவர் என்றால் நிற்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் படுத்திருக்கின்ற பொழுதும் ஆகிய எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைக்கிறார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை பற்றி சிந்திக்கின்றார்கள். அப்படி சிந்தித்து விட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள்னு சொன்னால், எங்கள் இறைவா, இவை அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லையே என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். அதே போல் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தை சுட்டி காட்டுகின்ற பொழுது, அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக முடியுமா என கேட்டுவிட்டு, அறிவுடையவர்கள்தான் நல்லுரைகளை ஏற்கிறார்கள். நல்லுரைகளை யார் ஏற்கிறார்கள் என்று சொன்னால் அறிவுடையவர்கள் தான் ஏற்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார். அதே போல் இன்னொரு திருமறை வசனங்களில் சுட்டி காட்டுகின்ற பொழுது 88வது அத்தியாயம் 16லிருந்து 20வது வசனம் வரைக்கும் 18லிருந்து 20வது வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற பொழுது, ஒட்டகங்களை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று, வானத்தை பார்க்கவில்லையா அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று, மேலும் மலைகளை பார்க்கவில்லையா அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளது என்று, மேலும் பூமியை பார்க்கவில்லையா அது எவ்வாறு விரிவாக்கப்பட்டுள்ளது என்று அப்படின்னு சொல்லி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள், வானம், மலை இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று இறைவன் கேட்கின்றான். அதே போல் அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் சிந்திக்க முடியவில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆயினும் அவற்றால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஏன் அவற்றை விடவும் தாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறார். யார் இவ்வளோயும் பார்த்துட்டு இதை பற்றி சிந்திக்கவில்லையோ அவங்களுக்கு இது இதயம் இருந்தாலும் சரி, கண் இருந்தாலும் சரி, காது இருந்தாலும் சரி, எதுவும் பயனற்றதாகத்தான் இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறார். அந்த அடிப்படையில் நாம் இறைவனுடைய இந்த வல்லமைகளை பற்றி, இறைவனுடைய அந்த படைப்பினை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனிடத்தில் நாம் இப்படி பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்று இறைவனை சுட்டி காட்டுகிறான். 20வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தை சொல்கின்ற போது, எங்கள் இறைவா, எங்களுக்கு அதிகமாக நாணத்தை வழங்குவாயாக என்று இறைஞ்சுகிறார் என்று சொல்லி, அப்போ இந்த புனித ரம்லானுடைய மாதத்தில் நாம் தினந்தோறும் இறைவனிடத்தில் எனக்கு அதிகமான நாணத்தை, அறிவை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்து நல்ல அறிவுடையவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய நல்ல உபதேசங்களை நாம் ஏற்போம். அதே போல் எல்லா நிலையிலும் இறைவனை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு இருப்போம். எல்லா நிலையிலும் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலை இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.